தமிழொலி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். மீண்டும் சிக்கலை ஏற்படுத்தும் வாகன இறக்குமதி விவகாரம், அதிக விலையால் ஏற்படவுள்ள கடும் பாதிப்பு. கொழும்பில் கடும் பதற்றம், முன்னாள் அமைச்சர் விமல் மற்றும் போலீசாருக்கு இடையில் கடும் மோதல். இலங்கையில் சுற்றுலாத்துறை வருமானத்தில் ஏற்பட்டுள்ள திடீர் மாற்றம், மத்திய வங்கி வெளியிட்ட அறிவிப்பு. இலங்கையில் சில எரிபொருட்களுக்கு தட்டுப்பாடு. இளைஞரின் உயிரை பறித்த தனியார் பேருந்து, விசாரணைகள் தீவிரம். கணவரின் கண்முன்னே நடந்த பயங்கரம், யானை மிதித்து பலியான பெண். வெளிநாடு செல்வதற்காக தாயை படுகொலை செய்த மகள். வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அவசர எச்சரிக்கை. நிலவும் மழையுடனான வானிலை, சில பகுதிகளுக்கு மஞ்சள் நிற மண் சரிவு அபாய எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். வாகன இறக்குமதி தொடர்பான எதிர்கால கொள்கைகள் தேவையின் அடிப்படையில் மட்டுமே இறக்குமதியை அனுமதிக்கும் வகையில் வகுக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் திணைக்களத்தின் பொருளியல் பேராசிரியர் பெரியங்க தனுசிங்க இவ்வாறு வலியுறுத்தியுள்ளார். உண்மையான தேவை இல்லாமல் வாகனங்களை இறக்குமதி செய்வது நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்புக்கு தேவையற்ற செலவினத்தை ஏற்படுத்துகிறது என்று பேராசிரியர் துணுசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் அவர் குறிப்பிடுகையில், வாகன இறக்குமதியாளர்கள் சமீப காலமாக அதிக எண்ணிக்கையில் வாகனங்களை இறக்குமதி செய்துள்ளதால் வாகன விற்பனையங்களில் விற்கப்படாத வாகனங்கள் குவிந்து கிடப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய கூடுதல் கட்டமைப்பின் காரணமாக இறக்குமதியாளர்கள் வாகனங்களை அதிக விலைக்கு விற்பதன் மூலம் அதிக லாபம் ஈட்டுவதற்கான வாய்ப்பை பெற்றுள்ளனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார். எனவே உண்மையான தேவைகளுக்கு ஏற்ப மட்டுமே வாகன இறக்குமதி அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும், பற்றாக்குறையாக உள்ள அந்நிய செலாவணியை சுரண்டும் வகையில் அது இருக்கக்கூடாது என்றும் பேராசிரியர் பிரியங்க துணுசிங்க வலியுறுத்தியுள்ளார். மேலும் கட்டுப்பாடற்ற இறக்குமதியை அனுமதிப்பது விற்பனையகங்களில் வாகனங்கள் குவிக்கப்படுவதற்கும் அதே நேரத்தில் அதிக சந்தை விலையில் அதீத லாபம் ஈட்டுவதற்கும் வழிவகுக்கும் என்று அவர் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் போலீசாருக்கு இடையில் மோதல் நிலை வெடித்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு தூபிக்கு அருகில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தலைமையிலான குழுவினருக்கும் போலீசாருக்கும் இடையில் ஏற்பட்ட மோதல் நிலை காரணமாக அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியுள்ளது. போர் வீரர்களை நினைவுகூரும் பொருட்டு மலர் கொத்துக்களுடன் சென்ற விமல் வீரவன்ச மற்றும் அவருடைய குழுவினருக்கும் நினைவிடத்துக்குள் செல்ல போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். இதனால் கடும் கோபமடைந்த விமல் வீரவன்ச தரப்பு போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளதுடன் சமகால அரசாங்கத்தையும் கடுமையாக விமர்சித்திருந்தது. இதனையடுத்து போலீசாரின் தடையையும் மீறி உள்ளே சென்ற முயன்ற விமல் வீரவன்ச தரப்பினை தடுத்து நிறுத்துவதற்கு போலீசார் கடும் பிரயத்தனம் பட்டனர். இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையில் முருக நிலை தோன்றியது. எவ்வாறாயினும் நினைவு தூபிக்கு உள்ளே செல்ல போலீசார் அனுமதிக்காததால் நினைவு தூபியின் வாயிலில் மலர் கொத்துக்களை வைத்து தங்களுடைய அஞ்சலியை விமல் வீரவன்ச தரப்பு செலுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. 2026 ஏப்ரல் மாதத்தில் மொத்த சுற்றுலாத்துறை வருமானம் 157.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் எனவும் 38.8% வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை 2026 ஆண்டின் ஜனவரி முதல் ஏப்ரல் வரையிலான காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகை தந்துள்ள மொத்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 8,76,277 பதிவாகியுள்ளது. அத்துடன் இக்காலப்பகுதியில் ஈட்டப்பட்ட மொத்த சுற்றுலா வருவாய் 1,111 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் புள்ளி விவரங்களின்படி 2026 ஏப்ரல் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 1,35,643 ஆகும். 2025 ஆண்டின் இதே காலப்பகுதியில் பதிவான 8,96,884 சுற்றுலா பயணிகளின் வருகை மற்றும் 1,379 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாயுடன் ஒப்பிடுகையில் சுற்றுலா பயணிகளின் வருகை 2.3% சுற்றுலா வருவாய் 19.4% வீழ்ச்சியடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பு இல்லை என பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசல் கையிருப்பை பராமரிக்க 3 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டியிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் அந்த எரிபொருளை விற்பனை செய்வதன் மூலம் பெருநிறுவன எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு கிடைக்கும் லாபம் சுமார் 45,000 ரூபாயாக மட்டுமே உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே நாடு முழுவதும் உள்ள பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் இந்த 2 வகை எரிபொருட்களும் கிடைப்பதில்லை என்று பெட்ரோலிய விநியோகஸ்தர்கள் சங்கம் கூறியுள்ளது. 95 ரக ஒக்டேன் பெட்ரோல் மற்றும் சூப்பர் டீசலின் தினசரி விற்பனை 500 லிட்டருக்கும் குறைவாக இருப்பதால் ஒரு கையிருப்பை விற்க 2 வாரங்களுக்கு மேல் ஆகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 45,000 ரூபாய் தள்ளுபடி தொகையை ஊழியர்களின் சம்பளத்தை கொடுக்க கூட போதுமானதாக இல்லை என்று அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அத்துடன் இந்த 2 வகை எரிபொருட்களுக்கும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வழங்கும் சதவீதத்தை விட 2 மடங்குக்கும் அதிகமான தள்ளுபடியை வெளிநாட்டு எரிபொருள் நிறுவனங்கள் விநியோகஸ்தர்களுக்கு வழங்கி வருவதாகவும் அதிகபட்ச சில்லறை விலையில் 3% தள்ளுபடி அளிப்பதாகவும் சங்கம் குறிப்பிடுகின்றது. இதன் காரணமாக கொழும்புக்கு வெளியே உள்ள பகுதிகளில் பல கூட்டுத்தாபன எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் 95 ரக ஒக்டேன் பெட்ரோலும் சூப்பர் டீசல் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் நவீன வாகனங்களை பயன்படுத்தும் நுகர்வோர் பெரும் சிரமத்தை எதிர்கொள்கின்றனர் என்று சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுவன போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வெலஸ்முல்ல மெத்தனிய வீதியின் மகரகொப்ப பாலத்துக்கு அருகே இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மெத்தனிய நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிளுடன் நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. இதன்போது பலத்த காயமடைந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் கட்டுவன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் கட்டுவன பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய இளைஞர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இவ்விபத்துடன் தொடர்புடைய தனியார் பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் கட்டுவன போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டுள்ளனர். இதேவேளை தமிழகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட திருகோணமலை அம்பலேபுச வீதியின் 174ஆம் மைல்கல் தூணுக்கு அருகில் இடம்பெற்ற இந்த விபத்தில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். அத்துடன் விபத்து தொடர்பில் லொரி சாரதி கைது செய்யப்பட்டதாகவும் தெரிவித்த தமிழகாமம் போலீசார் மேலதிக விசாரணைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சுற்றுலா சென்ற பெண் கணவன் முன்னே யானை மிதித்து பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவின் கர்நாடக மாநிலம் குடகு அருகே உள்ள துபாரே என்கின்ற யானைகள் முகாமில் யானைகள் குளியலை சுற்றுலா பயணிகள் ரசித்துக் கொண்டிருந்தனர். அப்போது யாரும் எதிர்பாராத நேரத்தில் 2 யானைகள் திடீரென சண்டை போட்டுக் கொண்டன. அங்கு யானைகளின் சண்டையை தனது கணவன் குழந்தையுடன் சென்னை பெண்ணொருவர் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது பெண் மீது யானை திடீரென விழுந்ததில் அவர் யானையின் அடியில் சிக்கிக் கொண்டார். குழந்தையை வைத்திருந்த அவரது கணவர் மற்றும் அங்கிருந்தவர்கள் பெண்ணை காப்பாற்ற முயன்றனர். ஆனால் அந்த பெண் உடல் நசுங்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். குடும்பத்துடன் சுற்றுலா சென்ற சென்னையை சேர்ந்த 33 வயதான ஜினு என்ற பெண் கணவன் முன்னே உயிரிழந்த சம்பவம் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் திருப்பணி பிரதேசத்தில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகள் கைது செய்யப்பட்டுள்ளார். திருப்பணி நகர எல்லையில் உள்ள அதுங்கம சந்திக்கு அருகில் வசித்து வந்த 65 வயதுடைய என்ற தாயை கொலை செய்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 32 வயதுடைய இளைய மகளும் அவரின் காதலன் என கூறப்படும் 25 வயதுடைய இளைஞனும் நேற்று முன்தினம் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி விளக்கமறியலை வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெளிநாட்டு வீட்டு பணிப்பெண் தொழிலில் மூலமாக சம்பளமாக பணம் மற்றும் தங்க நகைகளை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தில் பத்மலதா என்ற 2 பிள்ளைகளின் தாயை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த தாயின் இளைய மகளும் அவரது காதலனும் திருப்பணை அதுகம் வீதியில் உள்ள வீடொன்றில் குறுகிய காலம் வசித்து வந்த நிலையில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பணத்தகராறு காரணமாகவே இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று மதியம் 12 மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு இன்று இரவு 11:30 மணி வரை அமலில் இருக்கும் என திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய மேல் சபரமுவ, ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் குருநாகல் மாவட்டத்திலும் சில இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் விடியிடக்கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் இடியிடக்கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
நாட்டின் நிலவும் மழையுடனான வானிலை காரணமாக சில பகுதிகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது இன்று பிற்பகல் 4 மணி முதல் நாளை பிற்பகல் 4 மணி வரை செல்லுபடியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் மண் சரிவு ஆரம்ப எச்சரிக்கை மையத்தினால் பல மாவட்டங்களுக்கு உட்பட்ட பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கு 1ஆம் கட்ட மண் சரிவு விழிப்புணர்வு மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் சீதாவாக்க பிரதேச செயலாளர் பிரிவில், களுத்துறை மாவட்டத்தில் பாலிந்துவர, அகலவத்தை, மத்துகம மற்றும் புலட்சிங்கல ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகள், இரத்தினபுரி மாவட்டத்தில் எகிலியகொடு, அயகம, கலவானை, இரத்தினபுரி, பெல்ஸ்தம முனை, கிரியல்ல மற்றும் குறிவிட்ட ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளுக்கும் மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.